நேரத்தின் மதிப்பு. ஒரு கிராமத்தில் அருண மாணவன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் புத்திசாலி. ஆனா ஒரு குறை இருந்தது. நாளைக்கு பார்த்துக்கலாம் இனி வேலைகளையும் தள்ளிப்படுவான். படிப்போம், வீட்டு பாடமும், பயிற்சி எதையும் நேரத்தில் செய்யாம காலத்தை வீணிச்சான். ஒரு நாள் பள்ளியில் அறிவிய போட்டி அறிவிக்கப்பட்டது. ஆசிரியர், ஒரு மாதம் நேரம் இருக்குது. தினமும் சிறிது நேரம் ஒதுக்கி தயாரானா வெற்றி நிச்சயம்னா. ஆனா அருண், இன்னும் நிறைய நாட்கள் இருக்கின்றன என அலட்சியமா இருந்தா. போட்டிக்கு 2 நாட்கள் மட்டுமே இருக்கும் போது அவன் அவசரமா படிக்கத் தொடங்கினான். ஆனா குறுகிய நேரத்தில் அனைத்தையும் கதையும் கற்றுக்கொள்ள முடியவில்லை. போட்டியில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லை. அதே வகுப்பில் படித்த மீனா தினமும் சிறிது நேரம் ஒதுக்கி திட்டமிட்டு பயிற்சி செய்தா. போட்டியில் முதல் பரிசைவினா. அப்போது ஆசிரியர் அருண்டம், இழந்த பணத்தை மீண்டும் சம்பாதிக்கலாம். ஆனா இழந்த நேரத்தை ஒருபோதும் திரும்ப முடியாது. நேரத்தை மதிப்பானே வாழ்க்கையில் உயருமா என. அந்த வார்த்தைகள் அருணின் மனதில் ஆழமா பதிஞ்சன். அந்த நாளிலிருந்து ஒவ்வொரு வேலையையும் நேரத்துக்கு செய்து நேரத்தை வீணாக்காம பயன்படுத்த தொடங்கினான். ஆண்டுகளை சிறந்த பொறியாளரா உயர்ந்து பலருக்கும் முன்மாதிரியா வழங்கினான். நீதி, நேரம் என்பது வாழ்க்கையின் மதிப்புமிக்கல்வம். நேரத்தை மதிப்பது என்பது நம் வாழ்க்கையே மதிப்பதாகும். ஒவ்வொரு நொடியையும் பயனுள்ள செயல்களை செலவிட்டால் வெற்றி நம்மை தேடி வரும்.